அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கக்கூடிய சிக்கன் சாண்ட்விச் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது எப்படி அதே டேஸ்ட்லேயே நம்ம செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நான் பவுடராக சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஆனியன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூட ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் இதில் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லா பீசஸையும் எடுத்து நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கனால நம்மளுக்கு கிறிஸ்பியாக வராது, சாஃப்டாக தான் வரும் சிக்கனு. இப்போ இதை நல்லா பொரித்து எடுத்து வேறு பிளேட்டில் நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சிக்கனையும் நம்ம நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸுங்களாம் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி விட்டுருங்க. எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு மயோனஸும் கெச்சப்பையும் நம்ம சேர்த்து நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வீட்லேயே ரெடி பண்ண மயோனஸ் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக கெச்சப். இப்போ இது எல்லாத்தையும் சிக்கனோட ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு க்ரீமியாக ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக நம்ம இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கரில் செய்கிறனால ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ப்ரெட்டில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக மயோனஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மயோனஸை எல்லா பக்கமும் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை நல்லா தின் சைஸில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் மயோனஸ் கெச்சப்லாம் சேர்த்து வச்சுருக்கிறத இதில் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சிக்கனை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க குடமிளகாய், வெங்காயம், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் நான் தின் சைஸில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே நம்ம ஒரு சீஸை நம்ம வைக்க போகிறோம். சீஸும் ஆப்ஷனல்னால் வச்சா சூப்பராக இருக்கும். சீஸ் வச்சுட்டு அடுத்ததாக இன்னொரு ப்ரெட்டில் நம்ம டொமேட்டோ கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது மேலே நம்ம பட்டரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், தடவிக்கலாம். பட்டரை ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா உருகி வரும். இது எல்லா ஓரங்கள்லேயும் எல்லா பக்கமும் நம்மளுக்கு படுற மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு சாண்ட்விச் மேக்கர். அதில் இந்த ப்ரெட்டை நம்ம சேர்த்துட்டு இன்னொரு சைடும் நம்ம பட்டரை தடவிக்கலாம். இப்போ மேல் சைடும் நம்ம அதை நல்லா தடவிட்டோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் ஓரங்கள்லேயும் நீங்கள் தடவி விட்டுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக
சீஸ் எல்லாம் நல்லா உருகி நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக கட் பண்ண வருதுன்னு பாருங்கள். நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்மளுக்கு சாண்ட்விச் கிடச்சிருச்சு. நீங்கள் வீட்டிலையே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி செஞ்சுருக்கோன்னு செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.